ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வேணும், அதுக்கு எப்படியெல்லாம் வந்து மினிமல் பட்ஜெட்டில் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் ஒன்று தேவைங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேங்க்குமே இருக்குது. இந்த டேங்க்கோட விலை வந்து 300 ரூபா. இதுக்கும் கம்மியான பட்ஜெட்லேயும் டேங்க் இருக்குது. அது வந்து 120 ரூபா 150 ரூபா ரேஞ்சில் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த டேங்க்குக்கும் இந்த டேங்க்குக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. இந்த கண்ணாடியோட கிளாரிட்டி, உள்ளே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ சுத்தமாக வந்து நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது தெரியுது அப்படின்றது தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த டேங்க்கோட கிளாரிட்டியை பேஸ் பண்ணி தான் மீனோட அளவு வந்து வெளியே தெரியும் பண்ணிட்டோம். அடுத்து என்ன தேவை இருக்குது அப்படின்னா, டேங்க்கில் கீழே செட் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸுன்னு நம்ம சொல்லுவோம். எய்தர் ஸ்டோன்ஸ் நம்ம போடலாம், இல்லை அப்படின்னா மண் வந்து நம்ம வைக்கலாம். அந்த மண் கட்டட வேலைகளில் வந்து சலித்து மீத மண் வந்து வேஸ்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. அந்த மண்ணை எடுத்து கழுவி அதவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மண் தாங்க நானும் யூஸ் பண்ணுறேன். அழகு பொருட்கள் உள்ளே வைக்கலாம். இந்த மாதிரி வந்து செடி, அதாவது பிளாஸ்டிக் செடி தாங்க இது தண்ணிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் இது நல்லா அழகாக தான் தெரியும். உயிருள்ள செடிகளும் உள்ளே வைக்கலாம். ஆனால் அதுக்கு தேவையான வளரக்கூடிய பொருட்கள் வந்து அது கூட சேர்த்து வைக்கணும். ஸோ அதனால் அது நம்மளுக்கு தெரியாததை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கல்லை எடுத்து சின்ன கல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கல்லை வச்சு அந்த கீழே மீன் தொட்டி அடியில் போட்டிருக்க மண் மேலே வந்து இதை நான் செட் பண்ணணும்னு நான் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து எந்த பட்ஜெட்டுமே கிடையாது, நம்மளாக போய் தேடி எடுக்கிறது தான். டேங்க்கு, தண்ணி, இது ரெண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபில்ட்ரு தேவை. நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்ட்ரு வந்து நான் செட் பண்ணுறேன். இந்த ஃபில்ட்ரு வந்து மினிமம் 2 months வந்து வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ தட் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் டேங்கை வந்து க்ளீன் பண்ணால் போதும். மீன் தொட்டியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த மீன் தொட்டியில் படுற வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் மீனை வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி அதுக்காக நம்ம செட் பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி லைட்ஸ். இது வந்து சப்மர்ஜபிள் லைட்ஸு. இந்த லைட்ஸ் வந்து 150 rupees தான் ஆகுது. இந்த லைட்ஸை செட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபிஷ் டேங்க்கு வந்து ரொம்ப கிளியராக மீன் எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். வாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு செஞ்சு காமிக்கிறேன்.